1805 ஜெர்மன் தேசத்துல ஜார்ஜ் முல்லர்னு சொல்லிட்டு ஒருத்தர் பிறந்தார். அவருடைய ஆரம்ப நாட்கள் துன்மார்க்கமா ஜீவியத்துல இருந்தாலும் வாலிப நாட்கள் அவருடைய நண்பர் மூலமா அவர் ரட்சிக்கப்பட்டார். அவர் ரட்சிக்கப்பட்டு வளர்ந்து ஒரு இறையியல் கல்லூரியில அவர் படித்தார். அதற்கு பிறகு லண்டன் மாநகருக்கு போய் அவர் ஊழியத்தை செய்தார். அவருடைய ஊழியம் செய்த நாட்கள்ல லண்டன் பகுதியில் அநேகம் குழந்தைகள் அனாதைகளா விடப்பட்டிருந்தாங்க. தாய் தகப்பன் இல்லாம நிறைய குழந்தைங்க பசினால வாடி செத்தாங்க. பல பேருக்கு நிமோனியா காய்ச்சல் வந்து இறந்தாங்க. சுகாதாரம் இல்லை, உடை இல்லை, உணவு இல்லை. தங்களுடைய வசதிகளை பார்த்து கொள்ள முடியாதனால பல குழந்தைகள் திருடர்களாக மாறினாங்க. பல குழந்தைங்க வியாதிப்பட்டாங்க. இதை பார்த்த அந்த ஜார்ஜ் முல்லர் அவர்கள் இந்த குழந்தைகள் மேலே கரிசனை வைத்து இவர்களுக்கு ஒரு வாடகை வீட்டை எடுத்து அவங்கள தங்க வைத்து ஆகாரம் கொடுக்க சித்தமானார். அவர் ஜெபம் பண்ணினார். ஒரு வாடகைக்கான வீட்டை அவர் ஒழுங்கு செய்தார். கிட்டத்தட்ட 300 குழந்தைகளை வைத்து அவர் ஆகாரம் கொடுத்து போஷித்தார். அவர் ஆண்டவர்கிட்ட ஒரு விண்ணப்பத்தை அவர் செய்திருந்தார். என்ன அப்படின்னு சொன்னா, ஆண்டவரே, இந்த குழந்தைகளுக்கு நான் போஷிக்கிறேன். இந்த குழந்தைகளுக்கான பண தேவையை நான் உங்ககிட்ட மட்டும்தான் கேட்பேன். மனுஷர்கிட்ட போய் நான் கையேந்தி நிற்க மாட்டேன். ஆண்டவரே, நான் உங்கள்கிட்ட ஜெபிக்கிறேன். நீங்க மனிதர்கள்ட்ட ஏவி கொடுத்தா நான் வாங்கிக்கிறேன்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் அந்த குழந்தைகளுடைய ஆகாரம் தேவை சந்திக்கப்படும்படி ஆண்டவருடைய பாதத்தில் முழங்கால காத்திருப்பாராம். அந்த 300 குழந்தைகளை அவர் போஷிக்கும்படி தேவன் கிருபை கொடுத்தார். அதற்கு பிறகு அந்த வாடகை வீட்டில் அந்த குழந்தைங்க விளையாடுறதற்கு தங்குறதற்கு பிரச்சனை வந்துச்சு. அதற்கு பிறகு மீண்டும் அந்த குழந்தைகளை தங்குவதற்கு இடம் வேணும்னு சொல்லி கண்ணீரோட ஜெபம் பண்ணார். அதிகாலையில் ஜெபித்தார். இந்த ஜெபத்தை பார்த்த ஆண்டவர் வரக்கூடிய நாட்கள்ல பல ஏக்கர் கணக்கான இடங்களை அவருக்கு கொடுத்தார். அந்த இடத்துல விடுதியை கட்டி அந்த குழந்தைகளுடைய எண்ணிக்கை அதிகமாக ஆரம்பிச்சது. 10,000 குழந்தைகளுக்கு அவர் தகப்பனாய் மாறினார். அந்த குழந்தைகளுக்கு அடிப்படை தேவை இல்லாத போது அவர் ஜெபித்த போது யாராவது ஒருத்தர் மூலமாக ஏவப்பட்டு அந்த விடுதிக்கு கொண்டு வந்து கொடுப்பார்களாம் தேவஜனமே. அதற்கு பிறகு அவருடைய 70 வயதுக்கு மேல பல இடங்களுக்கு போய் அவர் மிஷனரி ஊழியங்களை செய்தார், சுவிசேஷங்களை அறிவித்தார். அவருடைய நாட்களுக்கு பிறகு அவர் சொன்ன ஒரு காரியம், விடுதி குழந்தைகளுக்காகவும் அவருடைய ஊழியத்துக்காகவும் அவர் பெரும் பகுதியை நான் செலவு செய்தேன். அவர் செலவு செய்த தொகை 7.5 கோடி என்று சொல்லப்படுகிறது. அந்த காலகட்டங்களிலேயே 7.5 கோடி ரூபாய் அவர் ஊழியத்துக்காகவும் குழந்தைகளுக்காகவும் செலவு பண்ணியிருப்பார்னு சொன்னா, இது அவர்னால உண்டானதா? இல்லை, பரம தகப்பன் நம்முடைய ஆண்டவர்னால உண்டானது. 10,000 குழந்தைகளை போஷிக்க செய்த தேவன் ஏன் இன்னைக்கு உங்க குடும்பத்தை அவரால் போஷிக்க முடியாது? நீங்க சொன்னீங்க, சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாதுன்னு சொன்னீங்களே. இந்த வாக்குத்தத்தை வச்சு ஜெபிங்க. ஜார்ஜ் முல்லரை தேவையை சந்தித்த தேவன் நம்மளோட தேவைகளை அவர் சந்திக்க மாட்டாரா? நிச்சயமாக சந்திப்பார்.